என்ன இது? டிவோர்ஸ் பேப்பர். டிவோர்ஸ் பேப்பரா? என்னங்க ஆச்சு? எதுக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்க? சரண்யா, நான் மன்னிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் நமக்கு நடந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் கீதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சாங்க. என்னங்க இப்போ வந்து சொல்கிறீங்க? முன்னாடி இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம் தாங்க நினச்சேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா முன்னாடி வீட்டில் சொல்லியிருக்க வேண்டியதானங்க? நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. ஆனால் அவங்க நான் சொல்கிறத சுத்தமாக கேட்கல. கல்யாணத்துக்கு அப்போ வச்சு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இல்லைங்க, கல்யாணத்தப்ப சொல்லி கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட மானமே போயிடுங்க. அதனால தான் அப்போ சொல்லலை. அது எப்படிங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண மனசு வந்துச்சு உங்களுக்கு? அதனால தாங்க சொல்கிறேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாங்க. கீதாவை நினச்சிட்டு என்னால் அவங்க கூட வாழ முடியாதுங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். லவ் பண்ணும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அது எப்படி கல்யாணம் வந்துட்டா உடனே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க? அப்புறம் எதுக்குங்க நீங்கள் எல்லாம் லவ் பண்ணுறீங்க? நான் கூட அரேஞ்ச் மேரேஜ்னால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சேன். இப்போதானே தெரியுது வேற ஒரு பொண்ணை மனசில் வச்சுட்டு என் கூட வாழ்ந்துருக்கீங்கன்னு. ஏங்க, எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. நான் வேணா கல்யாணத்துக்கு செலவான மொத்த படத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க. யோ, யாருக்கு வேணும் உன் பணம்? இப்ப கூட உனக்கு பணம் தான் பிரச்சனை. என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்க மாட்டேல்ல? பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? உங்க அப்பா அம்மா மானம் போயிடக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் பண்ணீங்களா? இப்ப டிவோர்ஸ் பண்ணா எங்க அப்பா அம்மா மானம் போகாதா? ஏங்க, நான் அப்படி மீன் பண்ணலங்க. போதும், நீங்க எதுவும் பேச வேணாம். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் தெரியாதவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். கொடுங்க அந்த டிவோர்ஸ் பேப்பர், சைன் போட்டு கொடுக்குறேன். ஏங்க, சாரிங்க. கல்யாணம்ன்றது வெறும் ஃபங்க்ஷன் இல்லைங்க, 2 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இதுல இந்த சொந்தக்காரங்க பெத்தவங்களை விட வாழ போற அந்த 2 பேரோட ஃபீலிங்ஸ் தாங்க முக்கியம். இனிமேலாவதும் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்ணாம இருங்க.